என்ன சொல்றீங்க? மற்றவங்க பார்த்துக்கணும். ஆளுக்கு 200 ரூபாய் கொடுத்தா தான் கூட்டம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த கூட்டத்தில் வந்து பேசுவாங்க. ஸோ பெலகாமில் இருக்கிறாங்க, ஃப்ளைட்டில் வந்தாங்களோ ட்ரெயினில் வராங்களோ லேட் ஆகும் இல்லையா? சான்ஸ் கொடுக்கலாம். அவங்க கேதர் பண்ணாங்க. ஆள் 200 கொடுத்தா தான் வர்றது. ஆனால் இங்கே ஒருத்தரும் அவன் சொந்த காலில் சொந்த காசு ஆட்டோவில் வந்து இறங்கிட்டாங்க. தங்க வயலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான மண். இது பேர் தங்க வயல் சும்மா சொல்ல. இந்த மண்ணில் ஜாதி கலவரம் இல்லை, மொழி கலவரம் இல்லை, மக்கள் கலவரம் இல்லை. இதாப்பட்ட ஒரு ஊர் இந்தியாவிலே கிடைக்காது. அந்த மாதிரி ஊரில் பிறந்து வந்தோம். நம்ம யாராக இருந்தாலும் எஜுகேஷன் பண்ணியே தீரணும். ஆண்டவருக்கு ஆட்டம் தொடங்குது. அண்ணல் அம்பேத்கருக்கும் ஆட்டம் தொடங்குது. இங்கே தொடங்கினாலும் சரி, உங்களுக்கு அங்கே தொடங்கினாலும் சரி, ஆண்டவர்னாவே அம்பேத்கர் தான் அர்த்தம். நீ ஜெயிலில் இருந்தவன் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜெயிலில் இல்லை. அவன் தொண்டரில் போய் ஜெயிலில் இருந்தாலும் சொன்னவர் கிடையாது. படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தான். அவர் மக்களுக்காக போராடின ஒரு மாபெரும் தலைவனை இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் கேஜில் நடந்ததில்லை. த்ரூஅவுட் இந்தியா பற்றி எரியும். பார்லிமெண்ட்ல கான்ஸ்டியூஷன் எழுதிட்டு சப்மிட் பண்றாரு பாபா சாஹேப் அம்பேத்கர். நல்லா கவனமா வைங்க சார். பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்றாரு. அவருக்கு எதிர்ப்பு நிறைய இருக்கு. இருந்தாலும் அவர் சப்மிட் பண்ணும் போதும் வல்லபாய் பட்டேல் இருந்து எல்லாருமே உட்காந்துக்கிறாங்க. அதுல அவர் என்ன கேட்கிறாருன்னா, கான்ஸ்டியூஷனை படிச்சுட்டு கேள்வி கேளுங்க. நீங்க ஒவ்வொரு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். கான்ஸ்டியூஷனை படிச்சுட்டு கேள்வி கேள்வி, ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் சொல்றேன்னு சொன்னாரு. இவர் சொல்றாரு, நீ எல்லாம் வந்து அம்பேத்கர் பேரை சொல்றதோ ஆண்டவர் பேரை சொல்லுங்க, சொர்க்கத்துக்கு போவேன். டே முட்டாள், நீ மந்திரியா இருக்கலாம், நாங்களாம் ஒன்றும் கத்திரி கிடையாது. எங்களை படி படி படின்னு சொல்லி கொடுத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவர் கொள்கையை பின்பற்று படிச்சதுனால தான் இன்னைக்கு நாங்கள் சொல்றோம். இந்த மாதிரி பேமெண்ட் எங்கேயும் கொடுக்கல. இந்த மாதிரி ஆர்டர் இந்தியாவில் எங்கேயும் இல்லைன்றல. இந்த கேள்வியை நீ கேள்றா தொழிலாளி. கான்ட்ராக்ட் லேபர் நீ கேளு, உன் பக்கத்தில் நாங்கிறேன். கான்ட்ராக்ட் லேபர் நீ கேளு, உன் பக்கத்தில் நாங்கிறேன். இல்லை எதிர்க்கிற யார் நான் பார்க்குறேன். அதுக்கு பதில் ஒழுங்கா சொல்லணும். சட்டத்தில் என்ன எடுத்து சொல்லணும். இது செய்ய வேண்டிய வேலை ஒரு அட்வொகேட். இந்த மண்ணில் பொருத்தம் பண்றதுக்காக அப்படி நடக்காத ஒரு குரூப்பு, நடந்துக்குதுன்னு ஒரு குரூப்பு வந்து சொல்லிட்டோம். நானும் வரேன் சார், இது வரைக்கும் போகல, இப்போ போறேன். நீங்க வாங்க, கேள்வி கேட்கறதுக்கு ப்ரெஸ் இது கூட நிற்க வேண்டியவன் நான். ப்ரெஸ்ஸுக்கும் டிசிஎலுக்கும் கான்ட்ராக்ட் லேபருக்கும் சேர்ந்து நிற்கிறவன் தான் சாதிங்க. அன்னைக்கு சால்வ் பண்ணி பார்க்கலாம். நம் இந்தியரெல்லாம் மானத்தோடு தலைமை பறந்து நிற்பதற்கு அம்பேத்கர் என்ற பாடலும் மாநாட்டின் மாதம் காரணம், வட்டமேசை மாநாட்டின் மாதம் காரணம், வட்டமேசை மாநாட்டின் மாதம் காரணம். நம் சட்டமேதை அம்பேத்கர் என்று கூறணும், நம் சட்டமேதை அம்பேத்கர் என்று கூறணும். நம் இந்தியரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். அடிமைகளின் விடுதலைக்கு யார் காரணம்? இங்கு தீண்டாமை அழிவதற்கு யார் காரணம்? அடிமைகளின் விடுதலைக்கு யார் காரணம்? இங்கு தீண்டாமை அழிவதற்கு யார் காரணம்? அறிவு கற்ற பிறந்த அறிவு கற்ற பிறந்த எங்கள் அண்ணல் காரணம்.
பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம்? நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம்? பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம்? நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம்? புத்தன் வழியில் சென்ற எங்கள் அண்ணல் காரணம். புத்தன் வழியில் சென்ற எங்கள் அண்ணல் காரணம். புத்தன் வழியில் சென்ற எங்கள் அண்ணல் காரணம். உலகில் நிலையான அம்பேத்கர் என்று கூறணும். உலகில் நிலையான அம்பேத்கர் என்று பாடணும். நம் இந்தியரெல்லாம் ஆனந்தோடு நிலைமர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். நம் இந்தியரெல்லாம் ஆனந்தோடு நிலைமர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். அம்பேத்கர் என்று கூறணும். அம்பேத்கர் என்று பாடணும். நம் இந்தியரெல்லாம் ஆனந்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். நம் இந்தியரெல்லாம் ஆனந்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று பாடணும். தகுதி பெற யார் காரணம்? அச்சமின்றி குரல் கொடுக்க யார் காரணம்? நம் ஆட்சியால தகுதி பெற யார் காரணம்? வட்டமேஜை மாநாட்டின் மாதம் காரணம். வட்டமேஜை மாநாட்டின் மாதம் காரணம். வட்டமேஜை மாநாட்டின் மாதம் காரணம். நம் சட்டமேதை அம்பேத்கர் என்று கூறணும். நம் சட்டமேதை அம்பேத்கர் என்று கூறணும். நம் இந்தியரெல்லாம் ஆனந்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். அடிமைகளின் விடுதலைக்கு யார் காரணம்? தீண்டாமை அழிவதற்கு யார் காரணம்? அடிமைகளின் விடுதலைக்கு யார் காரணம்? தீண்டாமை அழிவதற்கு யார் காரணம்? அறிவு கற்று பிறந்த எங்கள் அண்ணல் காரணம். அறிவு கற்று பிறந்த எங்கள் அண்ணல் காரணம். அறிவு கண்கள் திறந்த எங்கள் அண்ணல் காரணம். அகில உலகமெல்லாம் பெயரை ஓங்க செய்யணும். அகில உலகமெல்லாம் பெயரை ஓங்க செய்யணும். நம் இந்தியரெல்லாம் ஆனந்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கின்ற இந்த வேளையிலே பாராளுமன்றத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் என்று ஏன் கூறுகிறீர்கள்? அதை விடுத்து ஆண்டவன் பெயரை சொன்னார் சொர்க்கமாவது கிட்டும் என்று இந்த புனிதமான நேரத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். அப்பேற்பட்ட இழிவு சொல்லுக்கு சொந்தக்காரரான உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த பிஜேபி சர்க்கார் வெட்கப்பட வேண்டும். பிரதமர் அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பாக இந்த அடையாள போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை இதன் மூலம் அறிவித்துக் கொள்ளுகிறோம். நன்றி. ஜெய்பீம். பிஜேபி டவுன் பிரதமர் ஆட்சியில் இருந்து எப்படி எடுக்குவார்? அவரே கைச்சியாச்சு. எஜுகேஷன் இல்லாதனால நாட்டு நாட்டுக்கு வந்தாங்க இந்த நிலைமை தான் இல்லைங்களா? அவர் என்னத்துக்காக பாபா சாஹேப் அம்பேத்கரை அவர் பேர் உச்சரிக்காதீங்க. வேற யாராவது நீங்கள் அவர் பேர் உச்சரிக்கிட்டாக்கா ஆண்டவரை பற்றி சொல்லுன்னாரு. ஆண்டவருக்கு ஆதான் தொடங்குது. அண்ணல் அம்பேத்கருக்கும் ஆதான் தொடங்குது.
இங்கே தொடங்கினாலும் சரி, உங்கள் ஒப்பனுக்கு அங்கே தொடங்கினாலும் சரி, ஆண்டவர்னாகவே அம்பேத்கர் தான் அர்த்தம். கரெக்டுங்களா? அவரை பேர் யார் சொல்கிறீங்களா? ஆண்டவர் பேர் சொல்லுங்கள், நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு. நீ சொர்க்கத்துக்கு போகிற பார்லிமெண்ட் ஆட வச்சுக்கிறேன், எல்லாரும் கோயிலில் கொண்டு போய் வச்சுக்கோ. சொர்க்கத்துக்கு நேராக போகலாமே, சொர்க்கத்துக்கு நேராக போகாம ஏன் பார்லிமெண்ட்டு? இதெல்லாம் வந்து நாலேஜ் இல்லாத, நல்ல குவாலிஃபிகேஷன் இல்லாத ஆளுங்கள்லாம் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் பேசுறது பெரிய தவறு. சிங்குலரில் கூட சொல்லலாம், நம்ம அமித்ஷாவை பற்றியோ பிரைம் மினிஸ்டர் பற்றியோ, அது முக்கியம் இல்லை. ஒரு நாட்டுக்கு நம்பர் 2 ஹோம் மினிஸ்டர் நீ தகுதியோட உலகமே போற்றக்கூடிய தலைவரான பாபா சாஹேப் அம்பேத்கரை கேவலமானவன். நீ ஜெயிலில் இருந்தவன். பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜெயிலில் இல்லை, அவன் தொண்டரில் போய் ஜெயிலில் இருந்தான்னு சொன்னவர் கிடையாது. படி அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் தான் அவரு. நீ அவரை பற்றி பேசுகிற, பாபா சாஹேப் அம்பேத்கர் பற்றி ஏன் பேசுறீங்க? அதனால தான் பார்லிமெண்ட்டில் இவ்வளோ பெரிய கலாட்டா கூட ஆனது. ஒரே ஒரு மந்திரி பிரதாப் சிங்காரியா என்ன அவரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறாரு, யார் அவரு? அவன் மேலே 9 கிரிமினல் கேஸ், 9 கொலை கேஸ் இருக்கு சார். அவன் கூட இருந்த 12 பேருக்கு அரசு வாரண்ட் வந்து ஒருத்தரை தூக்கு மாடிக்கு அனுப்புனாங்க, 12 பேர் ரிலீஸ் பண்ணாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மந்திரி யார் கவர்மெண்ட்ல? பிஜேபி கவர்மெண்ட்ல 9 கிரிமினல் கேஸ் இது. அவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றான்? பிஜேபிக்காரனா இவர் ரொம்ப ஏழை, இவர் ரொம்ப நேர்மையானவர், அவன் இந்துத்துவா பஜ்ரங்கத்தல்ல கொடூரமானவன், ஆர்எஸ்எஸ்ல பிறந்து ஊரில் வெளியே வந்தவன், அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கணும்னு நினைக்கிறவன். ஒரிசால ஒரு ஃபாரினர்ஸ் வந்து அந்த ஆதிவாசிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு லெப்பர்சி அந்த க்யூர் பண்ணுறேன்னு சொல்லி அவர் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாரு. இவனுங்கெல்லாம் என்ன சேர்ந்து பண்ணான்னு தெரியுமா? இவங்களெல்லாம் கிறிஸ்டினா கன்வெர்ட் பண்ண வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அடிச்சு ஒரு முழு சர்ச்சி மக்களை எல்லாரும் அடிச்சு நாசம் பண்ணி அவங்க சொத்துக்களெல்லாம் சூறையாடினவன் இன்னைக்கு இந்தியாவில் மந்திரி. அவர் சுத்துக்கிற போஸ்ட், மந்திரி போஸ்ட் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொண்டாந்து கொடுத்தாரா? சொர்க்கத்துக்கு போறவர் கொண்டாந்து கொடுத்தாரா? வீட்டு பசங்க ஆட்சி இது. மக்கள் கரெக்டாக ஓட்டு போட்டுட்டாங்கனாக்கா இவனுக்கு மறுபடியும் ஜெயிலுக்கு போவானுங்க. இன்னொரு முறையும் போடணுன்னாக்கா மக்கள் கரெக்டாக திரும்ப. ஏன் கிறிஸ்டின்ஸ் அவங்க அடிக்கிறாங்க? எதுக்கு கிறிஸ்டின்ஸ் ஓடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா மக்களும் போய் கிறிஸ்துவ சேர்ந்துட்டாக்கா இந்துத்துவம் இல்லாத போயிடுவேன். ஆனால் தங்க வயலில் இருக்கிற மக்கள் ஒன்றும் புத்திஸ்டா போயிடுறா, எல்லாருமே கிறிஸ்டினா போயிடுறா, பரவாயில்ல. அப்போ இந்துத்துவன்றது இவங்களை அழிஞ்சா போயிடுவேன். அது மாதிரி இந்தியா ஃபுல்லாக அப்படி செய்வானுங்க, நமக்கு கழுவுறதுக்கு ஆள் இருக்காது அப்படின்ற நோக்கத்தினால தான் இது வேணும்னு கிரியேட் பண்ணது. ராகுல் காந்தியை எப்படியாவது பார்லிமெண்ட்லேருந்து ஒழிக்கணும். இவர் வந்து கீழே ஊந்துட்டார, யாரா ஒரு எம்பின்னு மனிதாபிமானத்தில் வந்து பார்த்து வருது. இவரை அனுப்பி வச்சது வேணும்னு. நீயா போன ராகுல் காந்திக்கு சீட்டு கிட்ட கிரியேட் பண்ணி ராகுல் காந்தி ஏதாவது ஒன்று பண்ணி இவனை ஒழிச்சிடணும்னு ஒரு பிளான் போட்டதுனால கீழே ஊந்துட்டார். 2 தையல் ஹாஸ்பிட்டலுக்கு போது காரணம் போட்டோம். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் பெரிய கட்டு, மத்தியானத்துக்கு மேலே பார்த்தா பெரிய கட்டு, சாயங்காலம் பார்த்தா தலையே கட்டு, ஏன்னா மூலியா வெளியே வந்துடுச்சு. எவ்வளோ பெரிய ஐயோயிடமே அட்ராக்ட் பண்ணுறாங்க. இதில் ஜாதி மதம் பார்க்காதீங்க சார். அம்பேத்கர்ன்றது பொதுவான மனிதர். அவர் பேக்வர்ட் கிளாஸ் ஆகட்டும், ஃபார்வர்ட் கிளாஸ் ஆகட்டும், ஷெல் கேஸ் மக்களுக்காக போராடின ஒரு மாபெரும் தலைவனை இந்த மாதிரி அவமானது. இது கொஞ்சம் கேஜில் நடந்ததில்லை. த்ரூ அவுட் இந்தியா பற்றி எரியும். ஒரு கிரிமினல் என்ன மாதிரி எல்லாம் நடிக்கிறான்னு பாருங்க. இவர் சொல்றாரு, நீ எல்லாம் வந்து அம்பேத்கர் பேரை சொல்றதோ ஆண்டவர் பேரை சொல்லுங்க, சொர்க்கத்துக்கு போவேன்னு. முட்டாள், நீ மந்திரியா இருக்கலாம், நாங்களாம் ஒன்றும் கந்திரி கிடையாது. எங்களை படின்னு சொல்லி கொடுத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவர் கொள்கையை பின்பற்றி படிச்சதுனால தான் இன்னைக்கு நாங்கள் சொல்றோம். சரஸ்வதினு ஒரு அம்மா பேர், 90 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. அவங்க ஸ்கூலுக்கே போனது பேர் என்ன? சரஸ்வதி. புக்ஸுக்கு படிக்கும் நம்ம பிள்ளைகள் தான் சொல்லி கொடுக்குறோம். சரஸ்வதி கூப்பிட்டு போ படிப்பேறாங்க. அந்த அம்மா சரஸ்வதி பேரு, ஆனால் ஸ்கூலுக்கே போல. இதுக்கு பதில் சொல்ல ஒரு அமித்ஷா. அதே போல உனக்கு செல்வம் வேணும், பணம் வேணும், யாரை கேட்குற? லட்சுமி கேட்குற. இப்போ லட்சுமின்னு பேர் வச்சுக்கிற அம்மா ரேஷன் கார்டு கீழே நின்றுக்கிறாங்க. எங்கடா இருக்குது உங்க இந்துத்துவா? சொல்லு. இங்க என்ன ஒண்ணுனாக்கா, பிராமணிசம் பண்ணி டெவலப்மெண்ட் பண்றதுனால இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சரி. இந்துக்கள் எல்லாம் முதல்ல இந்து தான், பிள்ளை இந்து தான், நாடார் இந்து தான், செட்டியார் இந்து தான். இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்களோ, நம்மளோட கீழ்தரமானவன் தான் செல் கேஸ்டாரன். உன்னையே உள்ள விடலையே. உலக புகழ்பெற்ற இசைஞானி இளையராஜா உள்ள விடலையே. அதனால நம்ம இந்துத்துவ மக்கள் எல்லாம் நீங்க சிந்தனை செய்து பாருங்க. நம்மளெல்லாம் இந்துத்துவான்னு இவனுடைய குதூகலத்துக்காக நம்மளை யூட்டிலைஸ் பண்ணிக்கின்னு நம்மளை தூரம் ஒதுக்குறான். அதனால நீங்க நினைச்சுக்க உன்னோட நான் கீழகிறேன்ட்டு.
காலில் செருப்பு இல்லாதவன் என்ன நினைக்கிறான்? பாவம் காலில் அவனுக்கு செருப்பு இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவான். காலை இல்லாதவன் என்ன நினைக்கிறான்? செருப்புல நான் வருத்தப்படுறான், இவன் காலை இல்லையே. அந்த மாதிரி எந்த ஜாதி எந்த தங்க வயலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான மண். இது பேர் தங்க வயல் சொல்ல சும்மா சொல்ல. இந்த மண்ணில் ஜாதி கலவரம் இல்லை, மொழி கலவரம் இல்லை, மக்கள் கலவரம் இல்லை. என்ன இப்படிப்பட்ட ஒரு ஊர் இந்தியாவிலே கிடைக்காது. அந்த மாதிரி ஊரில் பிறந்த மாதிரி நம்ம யாராக இருந்தாலும் எஜுகேஷன் பண்ணியே தீரணும். அமித்ஷாவாக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், தகுதி இல்லாத ஒரு மந்திரி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தகுதி இல்லாதவனா தானே நாங்கள் மந்திரி ஆக்குவோம். 2 தையல் போட்டு தலை ஃபுல்லாக கட்டு இன்னும் கொஞ்சம் விட்டா கழுத்து கீழெல்லாம் போட்டுருவாங்க. எப்படியாவது ராகுல் காந்திக்கு தொந்தரவு கொடுக்கணும், ராகுல் காந்தி மேலே கேஸை புக் பண்ணணும், ஜெயிலுக்கு அனுப்பணும், இல்லை கொலவெறி. இது பொதுமக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே அவங்க பாட்டியை இழந்தோம், ஏற்கனவே அவங்க ஒப்பாவை இழந்தோம். மறுபடியும் ராகுல் காந்தி இழக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கக்கூடாது. எந்த கட்சியும் முக்கியம் கிடையாது, எந்த கட்சியும் கூட. வல்லபாய் பட்டேல் யாரு? இரும்பு மனிதர், கரெக்டுங்களா? அவருக்கு வச்சாரு சிலை யாரு? மோடி. என்னத்துக்கு? ஓ, இரும்பு மனிதர். பார்லிமெண்ட்ல கான்ஸ்டிடியூஷன் எழுதிக்கணும்னு வந்து சப்மிட் பண்றாரு பாபா சாஹேப் அம்பேத்கர். நல்லா கவனமா வைங்க சார். பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்றாரு, அவருக்கு எதிர்ப்பு நிறைய இருக்கு. இருந்தாலும் அவர் சப்மிட் பண்ணும் போதும் வல்லபாய் பட்டேல் இருந்து எல்லாருமே உட்காந்துக்கிறாங்க. அதுல அவர் என்ன கேட்கிறாருன்னா, கான்ஸ்டிடியூஷனை படிச்சுட்டு அந்த கேள்வி கேளுங்க. நீங்க ஒவ்வொரு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். கான்ஸ்டிடியூஷனை படிச்சுட்டு கேள்வி கேளு, ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் சொல்றேன்னு சொன்னாரு. அப்போ எவ்வளவு வைத்தறிச்சல் பொறாம இருந்தாக்கா இரும்பு மனிதன் சொல்ற வல்லபாய் பட்டேல் என்ன சொன்னார் தெரியுமா? அதை தூக்கி கடல்ல போடுங்க. என்ன சொன்னாரு? லீடர்ஸ் இல்லையா பாபா சாஹேப் அம்பேத்கர் சிங்கிள் மேன். என்ன சொன்னார் தெரியுமா? என் ஷூ மூஞ்சிக்கிட்டு வரதுக்கு ஏஞ்சி வெளியே போடுவாங்க. என் ஷூ வெளியே போயிட்டு யார்? இரும்பு மனிதன். ராசா இரும்பு அந்த மாதிரி தங்க வயல்ல ஒவ்வொரு இந்திய பிரதேசத்தில் இரும்பு மனிதன். இந்த ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தங்க வயல் மக்களுக்காக நாங்கள் பாதுகாப்போம். என்ன டீசல் புள்ளியும் கூட 10 முறை என்ன கேட்டாங்க, உடம்பு சரி ஒரு பக்கம் அது இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனாலும் நடக்காத ஒரு விஷயத்துக்கு நாங்கள் போகிறது தப்புன்றதுக்காக நீங்க கூட சொன்னீங்க. போயிட்டு வந்துருக்கு சார், போயிட்டு என்ன பண்ணுறேன் நான் சால்வ் பண்ணல. நான் எம்எல்ஏவாக இருக்கும்போதும் பிஜேஎம்எல் எம்பி இதே தான் சொன்னா, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரமாட்டேன்னு. நான் எம்எல்ஏ அந்த பவரை மகனை வந்து அங்கே அசம்பிளியில் இருக்கணும்னு 9 மணிக்கு வந்தவங்க சாயங்காலம் 8 மணிக்கு தான் வெளியே விட்டேன். தட் இஸ் த பவர் ஆஃப் த எம்எல்ஏ. இவன் எம்எல்ஏ எம்பியா, இவன் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம் லேபர் மினிஸ்டர் இருக்கிறான் ஸ்டேட்ல போய் உட்காரான் ஆஃபீஸில். காலையும் ஆஸ்கிம் டு ஜஸ்ட் ஆன்சர் சொல்லணுமா இல்லையா? அதோடைய பவர் யாருக்கிட்ட இருக்குது நீங்கள் சொல்லுங்க சார். ப்ரெஸ் ஏன் செய்யல? நம்ம குறை சொல்றதுக்காக சொல்ல. இத்தனைக்கு உங்க அப்பா மந்திரி, எங்க அப்பா ஆர்டினரி லேபர் ரிட்டைர்மெண்ட் பிஜிஎம். எனக்கு இருக்கிற தைரியம் உனக்கு இல்லையே. அவனை அங்கே வர வச்சு கேள்வி கேட்டுக்கணும். இந்த புள்ளிகளை ஏமாத்துறாங்களோ இல்லை இவங்க ஏமாந்து போறாங்களோ எனக்கு தெரியாது. நீங்க எல்லாம் ப்ரெஸ்காரங்க வந்து போயிடுங்க சார், இங்கே கூட சொன்ன வந்து போயிட்டீங்க சார். வந்தீங்கன்னா சொல்லிட்டோம், நான் இருக்கிற உங்களுக்கு கவலைப்படாதீங்க, நான் தன்னா உட்காடுறேன், உயிரே போராட்டம் பண்ணுவேன். எப்படி நான் உயிரே கொடுத்துருவேன். அந்த வாயில சொல்லலாம், கிழிக்கலாம், ஆனால் செயலில் காட்டு இல்லையா? ஈக்குவல் பே கொடுக்கணுமா இல்லையா? ஈக்குவல் ஒர்க்கர். ஒவ்வொருத்தன் குப்பை அள்ளி டிராக்டரில் போடுறான், அதுக்கு ஒரு நெட்டு போட்டு மூடுறான், அவனுக்கு 10 ரூபாய். அந்த டிரைவர் ஓட்டு போறான் பாரு, அவனுக்கு 50 ரூபாய். இதுக்கு அங்கே மேசிருக்கிறாரு, அவருக்கு 100 ரூபாய். இவருக்கு ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அவருக்கு 2000 ரூபாய். எந்த வகையில் நியாயம்? வேற ஈக்குவல் பேமெண்ட். இது யாருக்கிட்ட கேட்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் லேபர் கமிஷனர் கிட்ட மூவ் பண்ணணும், கேள்வி கேட்கணும். அது தொழிலாளிக்கு எம்பி, கோலார் எம்பி சென்ட்ரல் லேபர் மினிஸ்டர் உட்காந்து இந்த பிரச்சனை 6 மாசத்துக்குள்ள நீ தீர்றோன்னு போராட்டம் பண்ணணும். நம்ம ரைட் வர்றோம். அதனால தானே சார் நீ எம்பி. நான் மாத்தாடுறது என்ன மாத்தாடுறது? அவனுக்கு நான் 2 கும்பா அவன் மெஜாரிட்டி கிட்ட மினிஸ்டர் ஆகிக்கிறான். நீ மெஜாரிட்டி இல்லை, நாளைக்கு உனக்கு மெஜாரிட்டி வந்தால் நீ மினிஸ்டர், நீ மந்திரி. இந்த கேள்வியெல்லாம் நான் அசம்பிளியில் கேட்டுக்கிறேன். அவர் செய்ய வேண்டிய வேலை இது. அவர் செய்துட்டு தங்கவயல் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேருங்கோ, நான் தர்ணா உட்கார லேபர் மினிஸ்டர் கிட்ட அவர்கிட்ட கேள்விக்கு 6 மாசத்துல முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த புள்ளிகளுக்கு தைரியம் சொல்லு. 40 வருஷமா ஒர்க் பண்ணுறோம் அதே கூலிக்கு. என்ன பண்ண போறாங்க இவங்க? நெக்ஸ்ட் ஈரிங்கில் நெக்ஸ்ட் டேட் கொடுக்க போறான். என்ன பண்ணிட்டு பாவம் ஏமாந்து போகணும். 29 நாள் யார் தொழிலாளி உள்ள அழுகுது வெளியே. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் வச்சுருக்கிறாங்க. நான் போய் அந்த சங்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி என்ன, சங்கம் ஒழுக்கமாக சொல்லிக் கொடுக்கணும், எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும்னு அவங்களை குறை சொல்றதுக்கு இல்லை, அதை செய்து காட்டுங்க. இல்லையா ஒன்று பண்ணுங்க. இந்த சங்கத்துக்காரங்களாம் பாலன் அட்வொகேட் நம்ம ஊரில் பிறந்தவன் தானே, வேற எங்கேயும் போய் பிறக்கலையே. அவன் வந்து நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு சொல்றாரு. இல்லை, அவர் ஒரு மீட்டிங் கால் பண்ணிக்கிறார் ஜார்ஜாலோ வேறு கலர். அன்னைக்கு நான் உங்களுக்கு வரல, இன்னைக்கு நான் வரேன் உங்களுக்காக.
அவர் என்ன தான் சொல்றாருன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பேமெண்ட் எங்கேயும் கொடுக்கல, இந்த மாதிரி ஆர்டர் இந்தியாவில் எங்கேயும் இல்லைன்றல இந்த கேள்வியை நீ கேள்றா தொழிலாளி. கான்ட்ராக்ட் லேபர் நீ கேளு, உன் பக்கத்தில் நாங்கிறேன், உன்னை எதிர்க்கிற யார் நான் பார்க்குறேன், அதுக்கு பதில் ஒழுங்காக சொல்லணும், சட்டத்தில் என்ன எடுத்து சொல்லணும். இது செய்ய வேண்டிய வேலை ஒரு அட்வொகேட். இந்த மண்ணில் பொருத்தம் பண்ணுறதுக்காக அப்படி நடக்காத ஒரு குரூப்பு, நடந்துக்குன்னு ஒரு குரூப்பு வந்து சொல்லிட்டோம். நானும் வரேன் சார், இது வரைக்கும் போகல, இப்போ போகிறேன், நீங்கள் வாங்க. கேள்வி கேட்க வேண்டியது ப்ரெஸ், இங்க கூட நிற்க வேண்டியவன் நான். ப்ரெஸ்ஸுக்கும் டிசிஎலுக்கும் கான்ட்ராக்ட் லேபருக்கும் சேர்ந்து நிற்கிறவன் நான் சிராஜேந்தர். அன்னைக்கு சால்வ் பண்ணி பார்க்கலாம் சொல்லட்டும் என்று கூறி எங்களுடைய ஜெய்பீம் வணக்கத்தை சொல்லி இன்னொரு முறை என் அன்பு மத்திய மந்திரி அமித்ஷா டவுன் டவுன், அமித்ஷா டவுன் டவுன், அமித்ஷா இந்தியா எல்லாம் வந்து காங்கிரஸ் இங்கே வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் பார்ட்டி இந்தியா பூரா ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. கேஜிஎஃப் மட்டும் உடனே என்ன சொல்றீங்க? நம்ம மட்டும்தான் பார்த்துக்கணும். ஆளுக்கு 200 ரூபாய் கொடுத்தா தான் கூட்டம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கினா அந்த கூட்டத்தில் வந்து பேசுவாங்க. ஸோ பெலகாமில் இருக்கிறாங்க, ஃப்ளைட்டில் வந்தாங்களோ ட்ரெயினில் வராங்களோ லேட் ஆகும் இல்லையா, சான்ஸ் கொடுக்கலாம். அவங்க கேதர் பண்ணல ஆள் 200 300 கொடுத்தா தான் வர்றது. ஆனால் இங்கே ஒருத்தர் அவன் சொந்த காலில் சொந்த காசு ஆட்டோவில் வந்து இறங்கிக்கிறாங்க. இந்தியா பூரா இந்த விஷயம் பற்றி எழுதிட்டு இந்தியா கூட்டணி வந்து எல்லா இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், அவங்க கட்சிக்காரனாகட்டும், இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஊராக என்ன தெரியுது, இதுலேருந்து என்ன தெரியுது, கூட கொள்ளடிக்கணும் நாங்கடா, ஓட்ட இல்லையா, சவுத்துக்காரன் போடலன்னா நாட்டுக்காரன் போட்டுக்கிறோம். हमारा चाय सुपर अच्छा है, तुम्हारा काम नहीं है. அதனால அங்கேயும் மக்கள் பாடம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்குறாங்க. முழுசாக கற்றுக் கொடுத்துட்டாங்கனாக்கா இந்த கவர்மெண்ட்டை ஜெயிலுக்கு போட்டு கேரக்ட். இந்த பார்ட்டி வந்து அமித்ஷா பேச்சுக்கு பேக்கில் இருக்குதுங்களா? ஆர்எஸ்எஸ் பேக்கில் இருக்குது, இந்துத்துவ பேக்கில் இருக்குது, பட்ஜெட் பேக்கில் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் பேக்கில் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ராகுல் காந்தி என்ற ஒரு அப்போசிஷன் லீடரை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறோம். அதுக்கு நம்ம எல்லாம் போராட்டம் பண்ணி அவங்க பாதுகாக்க வேண்டிய நம்ம கடமை. நான் காங்கிரஸ்காரனா இல்லைன்னு இல்லை, எனக்கு சொல்லி கொடுத்தது ஈக்குவல் ரைட்ஸ், ஃபைட் ஃபார் த ரைட்ஸ், டூ ஃபார் த நீட்ஃபுல் அண்ட் ஹெல்ப் அதர். பாபா சாஹேப் அம்பேத்கர் நான் போகிறோம். நேஷனல் பிரசிடென்ட்டாக ஆர்பிஐயில் ஏன் நீங்கள் எல்லா தலித்தும் ஒன்றா கூடி ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். அது கரெக்டாக நீங்கள் சொல்கிறது. அதுக்கு நிறைய காசு ஓடும். என் ஊரில் யாராவது எனக்கு என்ன சார் நீங்கள் எலெக்ஷன் நிற்கும் போதும் எனக்கு சாப்பிடல ஒரு 1000 ரூபான்னு கொடுத்துக்கணும் யாரா ஒருத்தர் காட்டுறா, அப்போ இது பற்றி பேசுகிறேன். நான் கஷ்டப்பட்டு நான் உழைச்சி என் காசை போட்டு என் மண்ணில் இப்படி இருக்கணும், என் மண்ணுக்காரங்களை காப்பாற்றணும், என் உழைப்பை தான் அந்த மண்ணு கொடுக்கணும். ஒய்யோ மக்கள் கையெழுந்தி நான் இதுதான் நான் கற்றுக்கிற பாடம். கற்பி புரட்சி செய் ஒன்று சேருனாரே அவர்கிட்ட கற்றுக்கின பாடம் நான் நினைச்சேன். அவர் மனசு வச்சுருந்தாக்கா இந்தியாவே திருப்பிருக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட பணம், இவங்ககிட்ட பணம் இருக்குது, கோடி கணக்கில் இருக்குது, நீதி இவங்க கையில் இருக்குது. வாங்கினாங்கல்ல எலெக்ஷன் டொனேஷன் என்ன பண்ணிட்டாங்க, கேள்விக்கு என்னாச்சு நீதிமன்றம் அவங்க கையில் இருக்குது. எவனோ ஒருத்தன் கொலை பண்ணவனாலும் வெளியே விட்டான்னு சொல்லிட்டு அவனும் எம்பி ஆகினால பிஜேபியில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ரைட் ஆர் ராங். அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போதோ மக்கள் வெளியே வரணும், காசுக்காக வரக்கூடாது, புரட்சிக்காக வெளியே வரணும் என்று கூறி என் ஜெய்பீம் பரத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன் போல் டேபிள் பண்ணிக்கலாம். ஆமாங்க சார். இதனால என்ன தெரியுது, இப்போ இதுக்கு முன்னால் வந்து ஃபஸ்ட்டு இதான சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 2 வாட்டி எலெக்ஷன் வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷன் தான் இந்தியாவில் ஆளுச்சு. ஆமாம். இது நல்லதா கெட்டதா? கெட்டது. ஃபெடரலிசம்ல இதெல்லாம் இதனால ஒரு பாதிப்பு கெட்டது. எப்படி கெட்டது சொல்லுங்கள்? இப்போ ஒரே நேஷன் ஒரே தேர்தல் நடந்து ஒருத்தர் செத்து போட்டான், அப்படி என்ன பண்ணலாம்? போஸ்ட் பண்ணுவாங்க. செத்து போட்டான் சார், ரிசல்ட் வந்து மறு நாள் ரியல் எப்போ நெக்ஸ்ட் டே ஒரே தேர்தல். இப்போ இல்லை, இதெல்லாம் சிந்திக்கணும் போதுங்களா. இதுக்கு இதெல்லாம் ஸ்டேட்ஸுக்கான எஃபெக்ட். சீஃப் மினிஸ்டர் எல்லாங்கிறாங்க, அறிவியல் சார்ந்தவர்கள் பண வசதி படைக்கிறோம். எத்தனையோ நம்ம சவுத்தில் இருக்கிற அவ்வளோ சீஃப் மினிஸ்டர் ஒன்றா சேர்ந்து இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இதை எதிர்க்கணும். ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் மனசு வச்சாங்க, நான் அவங்க செய்யறது சரியில்லைன்னு சொன்னால் நாளைக்கு கவர்மெண்ட் கேள்வி, பீகார் மினிஸ்டர் சொன்னார்னா கவர்மெண்ட் கேள்வி கொடுக்குறோம். ஆனால் உழவு வைக்கிற நேரம் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் போதும் லக்கி நாராயணாக்கு போகணும். அன்னைக்கு அம்பேத்கர் தேவைப்படும். அதுதான் கான்ஸ்டியூஷன். ஓகே,
விதைகள். இதனால எவ்வளோ எக்ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு சேவ் ஆகுது. இதை வச்சு எவ்வளோ இந்தியா டெவலப்மெண்ட் பண்ணலாம் சார். எனக்கு நீ டெவலப் ஆகணும்னு கவலை இல்லையா? நான் டெவலப் ஆகணும். இந்தியா டெவலப் ஆகுது. எனக்கு கவலை இல்லை. இந்தியா டெவலப் ஆகிட்டு நான் சொல்லித்தாங்கிறேன். டிஜிட்டல் இந்தியா. பேங்க்ல பணம் மட்டும் எவ்வளோ காசு இருக்கு? பேங்க்ல பணத்தை அவன் எதுன்னு போயிட்டு சார். டிஜிட்டல் இந்தியாவில் எது ஒன்றுமே கொஞ்சம் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லு. இதெல்லாம் நம்மளுக்கு கிரிமினல் வேஸ்ட், அநியாயம். மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். பாபா சாஹிப் அம்பேத்கர் என்று சொல்லணும். நம் இந்தியர் எல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். நம் இந்தியர் எல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று பாடணும். தகுதி பெற யார் காரணம்? வட்டமேஜை மாநாட்டின் மாதம் காரணம். வட்டமேஜை மாநாட்டின் மாதம் காரணம். வட்டமேஜை மாநாட்டின் மாதம் காரணம். நம் சட்டமேதை அம்பேத்கர் என்று கூறணும். நம் சட்டமேதை அம்பேத்கர் என்று கூறணும். நம் இந்தியரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். அடிமைகளின் விடுதலைக்கு யார் காரணம்? இங்கு தீண்டாமை அழிவதற்கு யார் காரணம்? அடிமைகளின் விடுதலைக்கு யார் காரணம்? இங்கு தீண்டாமை அழிவதற்கு யார் காரணம்? அறிவு கண்கள் திறந்த எங்கள் அண்ணல் காரணம். அறிவு கண்கள் திறந்த எங்கள் அண்ணல் காரணம். அறிவு கண்கள் திறந்த எங்கள் அண்ணல் காரணம். அகில உலகம் எல்லாம் அவர் பெயரை ஓங்க செய்யணும். அகில உலகம் எல்லாம் அவர் பெயரை ஓங்க செய்யணும். நம் இந்தியர் எல்லாம் ஆனந்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். பெண்களுக்கு சமூரிமை யார் காரணம்? நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம்? பெண்களுக்கு சமூரிமை யார் காரணம்? நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம்? புத்தன் வழியில் சென்ற எங்கள் அண்ணல் காரணம். புத்தன் வழியில் சென்ற எங்கள் அண்ணல் காரணம். புத்தன் வழியில் சென்ற எங்கள் அண்ணல் காரணம். உலகில் நிலையான அம்பேத்கர் என்று கூறணும். உலகில் நிலையான அம்பேத்கர் என்று பாடணும். நம் இந்தியரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். நம் இந்தியரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். அம்பேத்கர் என்று கூறணும். அம்பேத்கர் என்று பாடணும். நம் இந்தியரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். நம் இந்தியரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று பாடணும்.
யார் காரணம்? அச்சமின்றி குரல் கொடுக்க யார் காரணம்? நம் ஆட்சியால தகுதி பெற யார் காரணம்? வட்டமேஜை மாநாட்டின் மாதம் காரணம், வட்டமேஜை மாநாட்டின் மாதம் காரணம், வட்டமேஜை மாநாட்டின் பாதம் காரணம். நம் சட்டமேதை அம்பேத்கர் என்று கூறணும், நம் சட்டமேதை அம்பேத்கர் என்று கூறணும். நம் உயரெல்லாம் மானத்தோடு நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். அழிவதற்கு யார் காரணம்? விடுதலைக்கு யார் காரணம்? இந்த தீண்டாமை அழிவதற்கு யார் காரணம்? அறிவு கண்கள் திறந்த எங்கள் அண்ணல் காரணம், அறிவு கண்கள் திறந்த எங்கள் அண்ணல் காரணம், அறிவு கண்கள் திறந்த எங்கள் அண்ணல் காரணம். அகில உலகம் எல்லாம் அவர் பெயரை ஓங்க செய்யணும், அகில உலகம் எல்லாம் அவர் பெயரை ஓங்க செய்யணும். நம் இந்தியரெல்லாம் ஆனந்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். பெண்களுக்கு சமூரிமை யார் காரணம்? நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம்? பெண்களுக்கு சமூரிமை யார் காரணம்? நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம்? புத்த மொழியில் சென்ற எங்கள் அண்ணல் காரணம், புத்த மொழியில் சென்ற எங்கள் அண்ணல் காரணம், புத்த வழியில் சென்ற எங்கள் அண்ணல் காரணம். உலகில் நிலையான அம்பேத்கர் என்று கூறணும், உலகில் நிலையான அம்பேத்கர் என்று பாடணும். நம் இந்தியரெல்லாம் ஆனந்தோடு தலைவர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். நம் இந்தியரெல்லாம் ஆனந்தோடு தலைவர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும், அம்பேத்கர் என்று கூறணும், அம்பேத்கர் என்று பாடணும். நம் இந்தியரெல்லாம் ஆனந்தோடு தலைவர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். இந்தியரெல்லாம் ஆனந்தோடு தலைவர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று பாடணும். தகுதி பெற யார்